ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு எம்பரர் எனர்ஜி இருக்குது. ஸோ கரண்ட்டாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, ரொம்ப ரூடாக, ஓகே, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது, என் வேலையை நான் பார்க்குறேன், நான் இனிமேல் எதுக்காகவும் இறங்கி வரமாட்டேன், ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு கோபமான ஒரு ஸ்டேபிளான எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நான் இனிமேல் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் ஒரு ஈகோ இஷ்யூஸஸ் இருக்குது. 2 பேருமே எந்த ஒரு நகராமல் அப்படியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கும் உங்கள் பர்சன் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஈகோத்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் பர்சனுக்கு உங்களை திங்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஈகோத்தனம் இருக்குது, கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. சேம் ஃபீலிங் உங்களுக்கும் அவங்க மேலே அதே ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் என்னென்னா ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? என்ன தான் இந்த ஈகோ கோபம்லாம் இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, 2 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஒரு மீட் பண்ணணும், பேசணும், அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணணும், ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அந்த அன்பை கொடுத்தீங்களோ அதே அன்பை உங்களுக்கு ரிட்டர்ன் தரணும், ஒரு அப்பாலஜிஸ் கேட்கணும். ஸோ அந்த அன்பை வந்து பரிமாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எம்ப்ரஸ் எனர்ஜி. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம், பட் மேஜராக நடக்கிற மாதிரியான ஒரு சில கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொருந்த வாய்ப்பு இல்லை, ஒரு சில பேருக்கு. ஓகேவா? அவங்க பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை ஆல்ரெடி நாங்கள் மேரிட் பர்சன் தான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? இல்லை நாங்கள் 2 பேரும் வந்து கப்பிள்ஸ், ஆனால் வந்து அதாவது லவ் பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ சீக்கிரமே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஏன்னா காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்கும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில மைண்டில் அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இமேஜினேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கனவுலாம் கண்டுட்ருக்காங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் தோண்டிகிட்ருக்கு, ட்ரீம்லாம் பண்ணுறாங்க, நினச்சி பார்க்குறாங்க என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரீம் நிறைய போயிட்டுருக்கு. ஓகே, உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ட்ரீம் போயிட்டுருக்கு, பட் இன்னும் செயலில் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்க கூட அந்த சேர்ந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபன்னாக இருக்கணும், ஹாப்பியான சில மூமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து உங்கள் பர்சன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் தான். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து இருக்கிற சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவங்க இறங்கி வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை ஜஸ்ட் உங்களை பார்க்கையாச்சும் செய்யணும், ஒரு சம்திங் ஏதாவது கிளியர் பண்ணணும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது, பாசிட்டிவான எனர்ஜி. ஓகே, பட் இன்னும் வந்து உங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. உங்களை காண்டாக்ட் பண்ணணும் இல்லை பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே அவங்க ஆக்ஷன் எதுவும் நினைக்கல. பட் அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே இதுதான், உங்ககிட்ட பேசணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள், சில சிச்சுவேஷனை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் என்னென்னா ஆக்ஷன் இல்லை, ட்ரீமி வேர்ல்ட்லேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன விஷயம்னாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்லை கோவப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில தாட்டும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனாலே அவங்க அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களை பற்றின சில விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, கூடிய சீக்கிரம் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ், ஸோ சம்திங் ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? சில ப்ராசஸ் வந்து இன்னும் முடியலை, அவங்க இன்னுமே வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கலை, திங்க் பண்ணுறாங்க அந்த ஆக்ஷன், பட் இன்னும் எடுக்கலை. பட் அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரீயூனியன் அண்ட் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை
செலிப்ரேட் பண்ணணும், ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, எஸ் அந்த எமோஷ்னல் இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? எமோஷ்னல் இருக்குது. பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எப்படின்னா, உங்கள் பர்சன் மேலே ஒரு ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன செய்கிறாங்க, அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறது, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, ஸோ இன்னும் உங்ககிட்ட பேசுகிறாங்களா இல்லையா, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நோட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு அன்பு இருக்குது. ஓகேவா? பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தான் இன்னும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. நம்மக்கிட்ட ட்ரூவாக தான் இருக்கிறாங்களா? அந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். மதர், எக்ஸ் ஆர் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது நம்மக்கிட்ட வந்து சீட் பண்ணுறாங்களா, ஏதாவது நம்ம மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு எப்போவுமே வந்து அவங்களோட ஐ வந்து அவங்கக்கிட்ட தான் அவங்க, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க எப்போவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு நியாயம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியோ இல்லை அவங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பேஸ் பண்ணியோ ஒரு நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? நான் நியாயமாக நடந்துக்கிறேன், ஸோ நீயும் நியாயமாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னா நானும் நியாயமாக நடந்துப்பேன், இல்லைனா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. பட் உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியிருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சாரி, அந்த அந்த பர்சன் வந்து உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட, சாரி ஒரு நிமிஷம், 1 செகண்ட். ஸோ ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, லவ். ஸோ அந்த லவ்வை கொடுக்கணும், ஒரு அன்பாக இருக்கணும், பாசமாக பேசணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா, அன்பு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, எமோஷ்னல் இருக்குது. பட் இருந்தாலும் நீ கரெக்டாக பேசினா நானும் கரெக்டாக பேசுவேன், இல்லைனா நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன்கிட்டேருந்து அந்த லவ், கேரிங், சப்போர்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட சிச்சுவேஷன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னா, சில குழப்பங்கள் இருக்குது, சில பொருத்தங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எப்போவுமே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஃபன்னாக ஹாப்பியாக பேசுகிறது, செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சில போட்டிகள் இருக்குது, சில கருத்து வேறுபாடுகள் இன்னுமே தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபன்னாக ஜாலியாக விளையாடுறது, ஹாப்பியாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் இப்போதைக்கு ஓரளவுக்கு நார்மலாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் பர்சனுக்கும் உங்களோட சிச்சுவேஷனும் பார்க்கும்போது ஓரளவு பாசிட்டிவாக தான் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆனால் பிரச்சனை கிடையாது. இல்லை இப்போது இப்படி இருக்குது, சடனாக நாளைக்கு மூடு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. உங்களை மீட் பண்ணணும், பேசணும், சம்திங் வந்து ஒரு ட்ரீமி வேர்ல்டில் தான் இன்னுமே இருக்கிறாங்க. எமோஷ்னல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது அப்படியே இருந்தால் ஓகே, இது அப்படி சேஞ்ச் ஆனால் அப்புறம் வந்து மறுபடியும் முதலேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் கஷ்டம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவான எனர்ஜி தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பர்சன் அண்டு தேர்ட் பார்ட்டி அண்ட் நீங்கள் உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஏன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? கால். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.